பெங்களூர் வரைக்கும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலன்னா எப்படின்னு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிக்பேட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஷாப்பிங் பார்த்தோமோ இல்லையோ டிராஃபிக்கை நல்லா பார்க்குற ஏரியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கடை இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல நம்ம மறந்து போன காயின்ஸ் எல்லாமே வச்சிருந்தோம். எந்த பக்கம் திரும்பினாலும் ஹேர் அசசரிஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே பெண்கள் ஐட்டமாக இருக்குது. எல்லாரும் ஒரே கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் வாய்க்கு வந்த விலை சொல்லுவாங்க. யார் விலை நமக்கு கட்டுப்படி ஆகுதோ அங்கே ஒரு பர்ச்சேஸை போட்டுற வேண்டியது. நான் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போடுற பொண்ணு கிடையாது. அதனால நான் பெருசாக எதுவுமே வாங்கலை. சுற்றி முற்றி நடந்து டயர்டானது தான் மிச்சம். இந்த க்யூட்டானதை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் அது கூட சேர்ந்து ஃபோட்டோஸ். லாங்குவேஜ் தெரியாத ஊரில் பெங்களூர் மாதிரி கூட்டமான ஏரியாவில் சாட்டர்டே சண்டேலாம் வெளியே வந்துடாதீங்க. நான்லாம் நடந்தது போதும் எனக்கு ஏதாவது கூடன்னு என் வயிறு கத்த நாங்கள் ஒரு கடைக்கு போய் மில்க் ஷேக் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்து ரொம்ப மெதுவாக பேக் பண்ணுங்க, ஏன்னா என் வயிறு பசிக்கலல்ல, சீக்கிரம் கொடுங்க என் மாதிரி இருந்துச்சு. அவர் டேப்பெல்லாம் ஒட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒரு பக்கம் ஷேக் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி நிற்க, இன்னொரு பக்கம் அக்கா சிக்கன் ரோலும் வெஜ் ரோலும் ஆர்டர் பண்ணி நிற்க, கேப் வந்து ரோட்டில் நிற்க, போலீஸ்கார் திட்டிக்கிட்டு நிற்க, ஒரே கூத்தாக தான் இருந்துச்சு. ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் நிறைய திங்ஸ் வாங்கினேன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி